இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு திருப்பு முனையின் தேவன். த காட் ஆஃப் டர்ன் அரவுண்ட். காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள தேவனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இந்த பூமியில் அநேக காரியங்கள் இதுக்கப்புறம் இது மாறாது என்ற ஒரு பெரிய நம்பிக்கை தான் பூமியிலே விதைக்கப்படுகிறது. பூமிக்குரிய எண்ணங்களும் விஞ்ஞான அறிவுகளும் மனித இயல்பான சிந்தனை என்னன்னா, இனிமேல் இது மாறாது. ஓகே, தமிழில் ஒரு சில உண்மைகள்லாம் சொல்லுவாங்க, நாய் வாழ நிமித்த முடியுமான்னு. ஏன்னா அப்படிதான் மனிதனுடைய இயல்பான மனப்பக்குவங்களும் உண்டாயிருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மள்கிட்ட ஒரு சவாலை முன்வைக்கிறவராய் இருக்கிறார். நான் திருப்பு முனைகளின் தேவன். I am a God who can turn around things. நான் காரியங்களை மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். பாருங்க, அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாய் பிறப்பிப்பதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் விசுவாசம் உண்டாகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அந்த விசுவாசத்திலே நடக்க உதவி செய்வார் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். ஆனால் இந்த திருப்பு முனைகள் எல்லாம் எப்படி உண்டாக்கப்பட போகிறது என்று சொன்னால், தேவனுடைய உதவியினால் மட்டும்தான் உண்டாக்கப்பட போகிறது. We believe in so many turnarounds. நான் நிறைய இது மாறிடும் அது மாறிடும், என்னன்னா நான் ரொம்ப ஞானமாக நிறைய விஷயத்தை செய்துட்டேன், நான் ரொம்ப அறிவுபூர்வமாக இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடும் என்று சொல்லி இது சுய சார்பை சார்ந்தது அல்ல. I am talking about turnaround that is being assisted by God. தேவனுடைய உதவியினால மட்டும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான காரியங்களை நான் பேசி கொண்டிருக்கிறேன். We all need supernatural turnarounds. நமக்கு எல்லாருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு திருப்பு முனை தேவைப்படுகிறது. எல்லாருக்குமே, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கோ அப்பேற்பட்ட ஒரு திருப்பு முனைகள் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னோடு கூட இந்த வசனத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம். ஓகே, ஏசாயா 40ஆம் அதிகாரம். யாராவது வாசிக்க முடிஞ்சால் வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ அப்படின்னா, முதல்ல ஒரு மனிதனுக்கு பெரிய வேலை என்னன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள். எப்படி? அவர் சோர்ந்து போகிறவரும் அல்ல, இளைப்படைகிறவரும் அல்ல. Because sometimes we think God has become so weary. தேவன் அவர் ஒரு பலவீனமான இடத்துக்கு வந்து விட்டார் என்று அநேக வேளைகளை நம்புகிறவர்களாய் இருக்கிறோம். இல்ல, தேவன் எப்பயுமே அப்படி வரமாட்டார் என்பதை நீ புரிந்து கொள் என்று தேவன் சொல்கிறார். இதை நீ அறியாயோ. அடுத்தது வாசிக்கலாம். இதை நீ கேட்டதில்லையோ. அப்ப பாருங்க, ஒரு தெய்வீக பிரசங்கம் என்பது என்னன்னா, தேவனுடைய உண்மையான சுபாவ தன்மைகளை சரியாய் சொல்லுவது. ஹல்லேலூயா. What do you hear? It will change and it will reflect in your life. உங்களை மாற்றக்கூடியதும் உங்களை பிரதிபலிப்பதும் என்னவென்று சொன்னால், நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அது மாற்றும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் என்ன கேட்குறேனோ அது என்ன மாற்றும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களை மாற்றும். ஆமாம், நீங்கள் எப்பயுமே சூரியன் எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சில பேர்லாம் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்மளால் ஒரு தெய்வீக சிந்தனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கேட்கவே முடியல. ஒரு சிலர்லாம் இந்த பட்டிமன்றம் மாதிரி இந்த மேடை விவாதங்களை உட்காந்து பல மணி நேரம் கேட்குறாங்க. என்னெல்லாம் என்னால் கேட்க முடியல. ஏன்னா எது கேட்குறோமோ அது என்னை அஃபெக்ட் பண்ணும் நான் நம்புகிறேன். பல மணி நேரம் பேசுகிறாங்க, பல மணி நேரம் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சிலருக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார், நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அது உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தையும் பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தும். அதில் தான் இந்த கேட்கக்கூடிய செவி திறன்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுது, இதை நீ கேட்டதில்லையோ. அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. தேவன் எப்படி திங்க் பண்றாருன்னே உன்னால திங்க் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Our God is beyond human thinking capabilities. நம்முடைய தேவன் மனிதன் எப்படி யோசித்து இவர் இப்படிதான் செய்ய முடியுன்றத மாற்றி நினைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராய் தேவன் இருக்கிறார். ஓகே, அது மட்டும் இல்ல. 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு
அவர் பலன் கொடுத்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இதுதான் திருப்பு முனைகள். ஒருத்தர் சோர்ந்து போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு பெரிய எதிர்மறையான காரியங்களை தேவன் உண்டு பண்ணுகிறார், அவனுக்கு பலன் கொடுத்து. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? பலன் கொடுத்து. சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? சத்துவத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எதையுமே செய்யக்கூடிய ஆற்றல் குறைந்து போகும் பொழுது அவனுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். இதை நீ தெரியாயோ என்று கேட்கிறார். God is asking a simple question to the human beings. இன்னைக்கு மனிதனிடத்தில் தேவன் கேட்கிற ஒரு எளிமையான கேள்வி, இது உனக்கு தெரியாதா, இது உனக்கு புரியாதா என்று கேட்கிறார். ஏனென்றால் திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். தட் மீன்ஸ் யூசுவலாக இளைஞர்கள் பாருங்க, அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க. அவங்க நைட்டெல்லாம் வேலை பார்த்தா கூட காலையில் எந்திரிச்சு திருப்பி எந்திரிச்சு மறுபடியும் வேற வேலையை என்ன பண்ணுவாங்க? செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் இந்த வாலிப பிரயாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நைட்டெல்லாம் தூங்காட்டி கூட காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிற டீம்லாம் இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஏன்னா இது யூஷுவலான விஷயம் கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பெரிய பெரிய செய்யக்கூடிய திறமைகள் இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்து சொல்றாரு, வாலிபர்கள் என்ன பண்ணுவார்கள்? இடறி விழுவார்கள். அட்டர்லி ஃபால். யூஸ்வலாக வாலிபர்கள் அவ்வளோ சீக்கிரம் விழ மாட்டாங்க. வயதானவர்கள் முதிர்ந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? கீழே விழுவாங்க. ஆனால் இவைகளெல்லாம் நடந்தாலும் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று வேதாகம் ஞாபகப்படுத்துகிறது. 31ஆம் வசனத்துக்கு வரலாம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். இப்போ இதெல்லாம் ஒரு கீழான நிலைமையில் இருந்தாலோ அதை மேலான நிலைமைகளுக்கு மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால தான் நான் இன்றைக்கு இந்த தலைப்பை எப்படி வைத்திருக்கிறேன்? இந்த காட் ஆஃப் டர்ன் அரவுண்ட்ஸ். திருப்பங்களை உண்டு பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். இன்னைக்கு அநேக திருப்பு முனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. விசேஷமாய் 4 திருப்பு முனைகளை குறித்து நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ என்னுடைய செய்திகளை எல்லாவற்றையும் நான் எப்படி வடிவமைக்க விரும்புகிறேன்னா, இதை கேட்டு நீங்கள் செய்யணும், ஜெபமும் பண்ணணும். எப்படி? இட் இஸ் மோர் ஆஃப் அன் ஆக்ஷன் அண்ட் இட் ஆல்சோ மோர் ஆஃப் அ ப்ரேயர் பாயிண்ட். ஓகே, ஏன்னா ஒரு வாரம் முழுவதும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றதுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் பிரசங்கங்கள் அமைய வேண்டும். உங்களுடைய அறிவை நிரப்புவதற்கான நேரம் இது அல்ல, அதுக்கு வேற இடம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைகளிலே பிரசங்கம் பண்ணுகிறதெல்லாம் அது வழிகாட்டி பிரசங்கம். இட் இஸ் a sign and a signboard preaching. That's what I believe. இந்த வாரம் முழுவதும் நான் என்ன பண்ணணும், இல்லை இந்த மாதம் முழுவதும் நான் என்ன பண்ண வேண்டும்? 4 விதமான திருப்பு முனைகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய திருப்பு முனை, a spiritual turn around. What do I mean by that? ஆவிக்குரிய எழுச்சிகள் இல்லாமல் ஆவிக்குரிய வறட்சிகளிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை தேவைப்படுகிறது. இட்ஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். பாருங்க, ஆவிக்குரிய வறட்சி தான் எல்லா வறட்சிக்கும் ஆரம்பம். இதில் ஒருத்தன் வறண்டு போயிட்டானா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மற்ற எல்லா நிலைமைகளையும் அது பாதிக்கும். ஆனால் ஒரு மனுஷன் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவானா, வெளியில் இருக்கக்கூடிய வறட்சிகள் வரக்கூடாது என்பதை மட்டும்தான் அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான். பணம் பற்றாக்குறை வந்துடக்கூடாது பாஸ்டர், சரீரத்தில் பலவீனம் வந்துடக்கூடாது, குடும்பத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது. இது 3மே வெளியரங்கமானவைகள். ஆனால் ஆரம்பம் எங்கவென்று சொன்னால் ஆவிக்குரிய வறுமைகள், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வறட்சிகள். இட்ஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். ஆவிக்குரிய வறட்சி நிலை என்னவென்று சொன்னால் இவனால் தேவனை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. எப்படி? தேவன் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இட்ஸ் a sure sign of spiritual dryness. தேவனை அனுபவிக்கிறீங்களா? Do you experience God in your life? காலையில் எந்திரிச்சோடனே கர்த்தாவே என் கூட இருக்கிறீர் ஸ்தோத்திரம். பாருங்க, விசுவாசத்தில் சொல்றது ஒன்று, அனுபவமாக சொல்றது ஒன்று. கரெக்டா? அனுபவம் என்பது மிகப்பெரிய பலனுள்ளதாக இருக்கிறது, நம்பிக்கையுள்ளதாக இருக்கிறது. பாருங்க, ஒன்றும் இல்லாத பொழுது விசுவாசிக்கணும், அனுபவிக்கும் பொழுது அதை அனுபவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இஸ் காட் பீயிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப்?
இன்னைக்கு அநேகம் பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் அறிவினாலே தேவனை தெரிந்து கொள்ளுகிறோம், அனுபவத்தினாலே தேவனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. Do you experience God? ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்னுடைய பெரிய அடையாளம் என்னன்னா, கர்த்தர் இருக்கிறாருன்னு நம்புவோம், ஆனால் அதை அனுபவிக்க முடியாதவர்களாய் பிரச்சனையாக இருக்கும். அங்கே ஒரு பெரிய திருப்பு முனை நமக்கு தேவைப்படுகிறது. அங்கே ஒரு பெரிய திருப்பு முனை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். ஸ்பிரிச்சுவல் ஃபேமைன் என்று சொல்லுகிறோம், வறட்சி மண்டலங்கள். அவங்க பாருங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஆனால் அவங்க கூட உட்காந்து பேசினீங்கன்னா தேவனை பற்றி பேசுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே இருக்காது. They know songs but they don't know God. தேவனை பற்றிய பாடல்கள் எல்லாம் தெரியும், ஆனா தேவனை தெரியாது. வெரி சேட் pathetic situation. அடுத்தது என்னன்னா, ஆவிக்குரிய வறுமை நிலை என்னவென்று சொன்னால், பெரிய சோம்பேறிகளா இருப்பாங்க, பெரிய லித்தார்ஜிக் பீப்புள். பாருங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ண சொன்னா அவங்களால ஜெபம் பண்ண முடியாது. It shows that அவங்க அதில் பெரிய சோம்பேறித்தனத்தை உடையவர்களாக இருக்கிறார். ஆனால் இது ஷார்ட்ஸ் பார்க்க சொல்லுங்க, பல மணி நேரம் பார்ப்பாங்க. ஆமாம், ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பல மணி நேரம் ஓடும். ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணா அதுக்குள்ளேயே உலகங்களும் பறந்து போயிட்டு வந்துடுவான். ஆமாம், ஆகாய மண்டலத்திலே இருப்பான். அப்படி அவனால ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஜெபம் பண்ண முடியாது. இதெல்லாம் எதற்கு அடையாளம்னா சோம்பேறித்தனத்தின் இடம். பாருங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் an efforting லைஃப். இதுக்கு அநேக நீங்கள் பலனை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இயேசு கூட இந்த சீசர்களை வச்ச பெரிய பிரச்சனை தான். ஜெபம் பண்ண கூட்டு போனார், போயிட்டு வந்து சொல்லிட்டார், தூங்கிட்டீங்களாடா? ஆமாம், ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இதை தான் ரொம்ப வருஷமா பண்ணின்னு இருக்கிறான். இன்னைக்குமாடா இதை செய்கிறீங்க? எப்படி தேர் மோர் லெத்தார்ஜிக். நீ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்குள்ளே பாருங்க 10 வாட்டி எந்திரிச்சு சர்ச்சுக்கு வெளியே போயிட்டு வராங்க. என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஆமாம், எதுக்கு இருக்கு போகிறான், ஏன் போகிறான், என்ன பண்ணுறான், இதெல்லாம் நான் இங்கே மட்டும் சொல்லலை, நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன். அதுவும் என்னுடைய பைபிள் காலேஜில் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். ஒரு வாட்டி ஒரு கதவையே இடித்து அந்த இடத்துல செவுறு வச்சுட்டேன், இவன் அடிக்கடி போகிறான்டான்னு. எதுக்கு போகிறான், என்ன பண்ணுறான், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இல்லை, இட்ஸ் a sign of spiritual lethargic situation. ஆவியிலே நீ பலன் இல்லாமல் சோம்பேறி இருக்கிறான் அர்த்தம். பரிசுத்தவான்கள் பாருங்க, பல மணி நேரம் தேவ பிரசன்னத்திலே தங்கி இருக்கக்கூடிய வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். they were praying for hours. ஒரு முறை ஒரு தேவ மனிதன் பாருங்க, ஒரு 4-5 பேரை கூட்டு போயிருக்கிறாரு. அவர் மலையிலையும் காடுகள்லையும் தான் ஜெபம் பண்ணுவார். அவர் பேர் பேபலோலான்னு அர்த்தம். நைஜீரியாவில் இருந்த ஒரு ஊழியக்காரர். அவர் போகும்பொழுது பாருங்க, ஒரு ரொட்டி துண்டை ஒரே ஒரு ரொட்டி துண்டு ஒரு 2-3 பேர்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன்னு அப்படி சொல்லியிருக்கிறார். ஸோ இவங்க நினச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு காலையில் போயிட்டு ஒரு மதியானத்துக்குள்ளே வந்துடுவார்னு. பார்த்தீங்கன்னா பல நாளாக இருக்குது, பல நாட்கள் ஆகிருக்கிறது. அவர் திரும்பி வந்தோடனே கேட்டாராம், எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு. அப்படி பாருங்கள், இவர் ஜெபம் பண்ண போயிட்டாரு. இந்த ஒரு ரொட்டி துண்டியை 2-3 நாள் சாப்பிட்ருக்காங்க, அது குறையாமல் இருந்திருக்குது. அது குறையாமல் இருந்திருக்குது. நமக்கு அப்பத்தை அன்னைக்கு தான் கர்த்தர் மல்டிப்ளை பண்ணாங்க. இந்த காலகட்டங்களே நடந்த ஒரு சம்பவங்கள் இது. அந்த ரொட்டியை வாங்கி சாப்பிட்டு ஒரு உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்ன சாட்சி தான் இது. அவர் சொல்கிறார், இதை சாப்பிட்டுன்னே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். வரும்பொழுது சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமாம் சாப்பிட்டோன்னாரு. ரொட்டி துண்டு குறையவே இல்லையா. பாருங்கள், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய எழுச்சிகள் உள்ள மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒருத்தனை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போனால் அவனுக்கு 3 CCTV கேமரா போக வேண்டியதாக இருக்குது. ஜெபம் பண்ணுறானா இல்லையான்னு நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. Because spiritual dryness has occupied the hearts and minds of people. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணட்டும். எப்படி சில பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் டீ சமோசாலாம் வாங்கி கொடுத்துட்றேன். இது ஒரு உன்னதமான திட்டம். ஏன்னா என்னால் முடியாது, அவங்களுக்கு இதெல்லாம் நான் சப்ளை பண்ணுறேன். கர்த்தர் உன்னுடைய திருப்பு முனையை தேவன் விரும்புகிறார். நீங்கள் வாங்கி கொடுங்க, பரவாயில்ல. நல்லா ஜெபிக்கிற ஒரு குழு இருந்தால் அவங்களுக்கு நல்லது செய்யணும், நிறைய செய்யணும்.
ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்திலே தங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஸ்பிரிச்சுவல் டெஃப்னஸ். எப்போ ஆவிக்குரிய திருப்புமுனை தேவைன்னா, நீங்கள் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உங்களுக்கு தகவல்களும் செய்திகளும் கிடைக்காத பொழுது உங்களுக்கு நிச்சயமான ஆவிக்குரிய திருப்புமுனை தேவை. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். கேட்கலன்னா ஆடு செத்துச்சுன்னு அர்த்தம். மண்டே என்ன பண்ணிருச்சு? இல்லை போட போகுது. Spiritual deafness is a sure sign that you and I need a spiritual turnaround. இன்னைக்கு கர்த்தர் எப்போ என் கூட பேசினார்னு நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கணும். When was the last time the word came to my heart? என்னுடைய ஆவியிலேயோ, என்னுடைய மனதிலேயோ, என்னுடைய சிந்தனையிலேயோ, இல்லாட்டில் என்னை சுற்றியோ தேவன் எப்பொழுது என்னோடு கூட பேசினார்? இந்த அளவுகோல்கள்லாம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. If God speaks, that means you are spiritually turned around the situation. என்னோடு கூட அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. Acts chapter 3 verse 19. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்பட்டு நீங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணுங்க? குணப்படுங்கள். The spiritual dryness or spiritual turnaround is activated only by repentance. ஒரு உண்மையான மனம் திரும்புதலின் அடிப்படையில் தான் ஆவிக்குரிய திருப்பு முனைகள் தொடங்கப்படுகிறது. பாருங்க, என்னைக்கு ஒரு மனுஷன் மனம் திரும்ப ஆரம்பிக்க, அதனால தான் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் இருக்குது. பரலோகத்தில் இருக்க சோகமான சம்பவமே என்ன தெரியுமா? இவன் மனம் திரும்ப மாட்டான். பிரச்சனை பரலோகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அங்கே கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை. கரெக்டா? ஆமாம். கொலை சண்டை கிடையாது, அதெல்லாம் அங்கே கிடையாது. ஆமாம். குடும்ப சண்டையும் கிடையாது. எப்படி? என்ன குழம்பு வைக்கிறன்ற பிரச்சனையும் கிடையாது. Those things are completely taken away. பட் அங்கே இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, மனம் திரும்ப மாட்டான்ற ஒரு பெரிய குமுறல் தான் உண்டாயிருக்கிறது. God is been provoked or evoked when man does not obey. ஆனால் தான் வேதம் சொல்லுது, குணப்படும்படி மனம் திரும்பணுமா. எப்படி? சில பேர் என்ன, கர்த்தாவே மனம் திரும்புறப்பா. நீ அதனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? It has to show forth. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய திருப்பு முனைகளை தேவன் உண்டு பண்ண விரும்புகிறான். ஆனால் அதுக்கு மனம் திரும்பணும். கர்த்தாவே, எனக்கு உண்மையாகவே உம்முடைய சத்தத்தை கேட்க முடியல, எனக்கு ஒரு ஆவிக்குரிய சோர்வு இருக்கிறது, என்னால் எழும்பி என்னால் பிரகாசிக்க முடியவில்லை, முன்ன மாதிரி என்னுடைய ஜெப நேரங்களை நான் சரியாய் கிரயமாய் கொடுக்க முடியவில்லை, என்னுடைய வேத வாசிப்பை சரிப்படுத்த முடியவில்லை, உபவாசத்தை சரிப்படுத்த முடியல. என்னைக்கு ஒருத்தர் மனம் திரும்புகிற இடத்துக்கு வர்றானோ, நான் சொல்கிறேன், அன்றைக்கு தேவன் திருப்பு முனைகளை தொடங்க ஆரம்பிக்கிறவராய். That's where God allows turnaround. இரண்டாவது திருப்புமுனை நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுவது என்னவென்று சொன்னால், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலே திருப்புமுனைகள். A marital turnaround. அநேகம் பேருக்கு இது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு நாம் அழகாய் நடிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாய் மாறிவிட்டோம். ஆமாம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன மாதிரி சண்டை போடாத குடும்பமாக இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க பேசியே பல நாள் ஆயிடுச்சு. இப்படி அதனோட மறுபக்கம் என்னது? நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் இருந்தால் கூட வெளியே இருந்து பார்த்தா நல்ல குடும்பம் மாதிரி தான் இருக்கும். சமாதானமாக இருக்கிறாங்க பாருங்க, சண்டே இல்லை, எந்த விதமான நாய்ஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பின்பக்கம் என்னன்னா, பலவிதமான கசப்புகளினாலோ we have lot of problems in marital life. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, திருமணம் பண்ணும் பொழுது ஜாக்கிரதையாக பண்ணுப்பான்னு. அது தெரிஞ்சால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? கரெக்டா? ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் தேவன் அதை மாற்றி அமைக்க முடியும். அப்புறம் நிறைய பேருக்கு என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆட்களுக்கு திருமணம் என்பது ஒரு பெரிய சவாலான நிலைக்கு மாறிவிட்டது.
ஏன்னா அவங்க தொடர்ந்து பார்க்குறாங்க, இது பிரச்சனை அது பிரச்சனை அது பிரச்சனை, கல்யாணம் ஆகாமே இருந்துடலான்னு. அது இன்னைக்கு சமுதாயம் அங்கே மூவ் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் வேதாகமத்திலே தேவன் திருமண வாழ்க்கையின் நிலைகளை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, திருமணமே என்னன்னா அது ஒரு விசுவாச பயணம்தான். அது என்ன பயணம்? விசுவாச பயணம்தான். ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொன்னான், பாஸ்டர் நல்ல ஒரு அதனால ரொம்ப குண்டாலாம் இருக்கக்கூடாது, நல்ல சரியான அவங்களுடைய பார்க்கும் பொழுது அவங்க அப்படி கரெக்டாக இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னா. நான் சொன்னேன், ஓகே, இப்படி பார்க்குறப்ப கரெக்டாக பார்த்து என்ன பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் குண்டாயிட்டாங்கன்னா இப்போ என்னடா பண்ணுவேன் பாஸ்டர் அப்படின்னா? எல்லாமே விசுவாசம்தான்டா. எல்லாமே என்னது? விசுவாசம்தான். இதுவே எதுவுமே மாறாதுன்ற மனநிலை யாருக்குமே என்ன கிடையாது. பாருங்க, நம்ம திருமணம் என்பது பல சூழ்நிலைகளே மாற்றங்களை சந்திக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கல்யாணம் பண்ண நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடுச்சு. இப்போ அதுக்குன்னு திருமணத்தை நாங்கள் வந்து ரிவர்ஸில் போகிறோன்னா போக முடியும்? Marriage is full of faith. Those people have a real problem that God can turn around. ஆனால் இந்த காலை வேளை நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, சகலத்தையும் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கணவனை மாற்ற முடியும், மனைவியை மாற்ற முடியும், பிள்ளைகளை மாற்ற முடியும், குடும்ப சூழ்நிலைகளை மாற்ற முடியும். பாருங்க, இன்னைக்கு சமீப காலமாக ஒரு பெரிய கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. இந்த அதிகமாக ஜெபிக்கிறவங்க அதிகமான மனநோவுக்குள்ளே போகிறாங்களாம், ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறாங்களாம். ஏன்னா என்ன கேள்வினா, நான் இவ்வளோ ஜெபிச்சு மாற மாட்டேதுன்னு. ஒரு டீம் இருக்குது, நான் ஜெபிக்கல அதனால மாறலைன்னு அவன் நிம்மதியாக சுற்றின்னு இருக்கிறான். அவனுக்கு டிப்ரெஷனே கிடையாது. அவன் சொல்கிறான், நான் ஜெபிக்கல மாறலை ஒன்றும். ஆனால் ஒரு டீம் வந்து அழுது ஜெபம் பண்ணி, கர்த்தாவே என் கண்ணீரை துருத்தியில் இழுத்துட்டு வந்திருக்கிறேன். ஒருத்தன் பாட்டிலு, ஒருத்தன் குடம், ஒருத்தன் பக்கெட்டு, ட்ரம்மு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இவ்வளோ அழுது மாற மாட்டேது. அவன் தான் பெரிய துக்கத்துக்குள்ளே போகிறான். அதுவும் நிறைய பெண்கள் தான் பாருங்க. ஆண்கள் அவ்வளோ ஜெபம் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப மன நோவு உண்டாகும். இவங்க தான் கிச்சனில் போய் ஜெபம் பண்ணுறது, பெட்ரூமில் ஜெபம் பண்ணுறது, முத்தத்தில் ஜெபம் பண்ணுறது, எல்லாம் ஜெபம் பண்ணி வச்சு கூட என்ன கர்த்தாவே, அவங்களுக்கு தான் மனநோவு என்ன பண்ணுது, ரொம்ப உண்டாது. ஒன்லி த பீப்புள். அதனால் இப்போ நிறைய பேர் என்னன்னா, சரி இதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இன்றைக்கு தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் ஒரு பெரிய திருப்பு முனைகளை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். பாருங்க, ஜெபம் என்பது ஒரு அற்புதமான தெய்வீக திட்டம். என்னன்னா, நம்ம கர்த்தர்கிட்ட எதையும் வாங்குறது இல்லை, கர்த்தர் நம்மளை மாத்துறதுக்காக வச்ச திட்டம் அது. கர்த்தர் நம்மளை மாத்துறதுக்காக வச்ச திட்டம். இப்ப நம்ம திட்டத்தையே மாத்தி வச்சிருக்கிறோம். எப்படி? அவர் those who pray they become more like God. நீங்க நல்ல ஜெபிக்கிறவங்க அவங்க தேவனை போல் மாறி விடுவார்கள். அதுதான் பெரிய திட்டம். அப்ப திருப்பு முனைகளை தேவன் குடும்பங்களிலே உண்டு பண்ண முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய பெரிய திருப்பு முனைகளை, குடும்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார். அதுக்கு ஆபிரகாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாருங்க. ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்துச்சுங்க, ஆனால் அவளுக்கு ஒரு சந்ததி இல்லாமல் இருந்துச்சு. பட் God has turned it around. இன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட போய் உனக்கு எதையா பெரிய விஷயம் கேளுங்க, எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். That's his only testimony that he has. அவனுக்கு வேற எதுவுமே பெருசா தெரியாது பாருங்க. ஆடு மாடு அதெல்லாம் லோத்துக்கு கூட இருந்துச்சு. ஆனா ஆபிரகாமுக்கிட்ட போய் நீங்க பரலோகத்தில் கேட்டீங்க, நான் சொல்லுவான், இத்தனை வயதிலும் எனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். He can bring a turnaround in our family. மூன்றாவதாக, பொருளாதாரங்களிலே ஒரு திருப்பு முனையை நமக்கு தேவன் தர விரும்புகிறார். பாருங்க, பணம் என்பது இந்த பூமியிலே நாம் லகுவாய் வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். It's a system that is being orchestrated by God to ease our life on this earth. நீங்க பணத்தை இப்படி பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை சுலபமாக நாம் கடத்தி செல்வதற்கு பணம் ஒரு பெரிய திறவுகோல்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. Money is not to be acquired and to be greedy about it. Money is to be spent wisely to accommodate our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் அழகுபடுத்தி வாழ்வதற்கு, சுலபமாய் மாற்றிக்கொள்வதற்கு பணம் ஒரு அருமையான கருவியாய் தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இதுல என்னைக்கு பிரச்சனை வருதோ
அது பல பிரச்சனைகளுக்கு வேறாக மாறி விடுகிறது. இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு உலக மக்கள் எல்லாம் பேசுகிறது என்னன்னா, பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறைகள் தான் பிரச்சனை. இன்சஃபிஷியன்சி இல்லைன்றது இல்லை, பட் போதுமான அளவு இல்லை. எது? போதுமான அளவு இல்லை. ஆனால் தேவன் பெரிய திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய பொருளாதார திருப்பு முனைகளை தேவன் உண்டு பண்ண விரும்புகிறார். அதை எப்படி உண்டு பண்ண விரும்புகிறார் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 45 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்க. ஏசாயா 45:3. ஐசாயா சாப்டர் 45 verse 3. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருந்து தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள். பாருங்க, when God gives you access to the hidden treasures, மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்துவார்னா அப்பொழுதுதான் திருப்பு முனைகள் உண்டாகிறது. பொருளாதாரத்தில் எத்தனையோ வேலை இருக்குது, கர்த்தர் உங்களை அற்புதமான வேலையில கொண்டு போய் இணைச்சிட்டார்னா பண பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது. ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இப்போ இந்த ஊரில் எவ்வளோ கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு தயார்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தோம், நீங்கள் சரியான பொக்கிஷ இடங்களிலே போய் உங்களை இணைத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, நல்ல கம்பெனிகள் இருக்குது, நல்ல வேலைகள் இருக்குது, நல்ல முதலாளிகள் இருக்கிறார்கள். கரெக்டா? உங்களால் போய் அந்த மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள்ல உங்களை இணைத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் பணம் பாய்வது கிடையாது. The riches are in the hidden treasures. பணம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் மறைக்கப்பட்ட நிலைகளிலே இருக்கிறது. அதை தான் கர்த்தர் சொல்றார் பாருங்க, I will give you the treasures of darkness. எங்க எது இருக்குதோ அந்த இடத்துல நான் உன்னை கனெக்ட் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் நான் வாசித்தேன். இட் இஸ் நாட் வாட் யூ நோ, இட் இஸ் ஹூ யூ நோ வில் டிட்டர்மைன் யுவர் லைஃப். உனக்கு என்ன தெரியும் என்பதை காட்டிலோ உனக்கு யாரை தெரியும் என்பதுதான் வாழ்க்கையின் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கரெக்டா? இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும், எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கிறோம். படிச்சுட்டு எங்கேயுமே வேலைக்கு போகிறதுக்கு யாரையும் தெரியல. கரெக்டா? எங்கேயுமே வேலைக்கு போகிறதுக்கு யாரையும் தெரியல. அதனால மறுபடியும் படிக்க ஆரம்பிச்ச நிலைமையிலே தான் இருக்கிறோம். But God will give you treasures. உங்களை சரியான இடங்களிலே கொண்டு போய் கர்த்தர் இணைக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தாவே, இவருடைய பொருளாதார நிலைகள் மாறும்படியாக சரியான இணைப்புகளை கர்த்தர் இவர்களுக்கு ஏற்படுத்துவீராக. We pray that there will be connections of treasuries and treasures of Father Lord. நீங்க அநேக பேருடைய பிரச்சனை எங்க போய் எப்படி கனெக்ட் ஆகணும்னு தெரியலப்பா. ஆனால் காலையிலே விசுவாசிக்கிறோம், எங்களை சரியான இடங்களிலே, சரியான நேரங்களிலே, சரியான சமயங்களிலே, சரியான நபர்களோடு கூட எங்களை இணைக்க வல்லமையுள்ள தேவன் இருக்கிறீர். ஓ, அதற்காய் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். பாருங்க, we need connections. இந்த இப்போ பணம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் எப்படியாவது பணத்தை கொடுப்பாரு. கர்த்தர் மேலேருந்து போடவே முடியாது, அது இல்லீகல் ஆகிடும். ஆமாம், அது சட்ட விரோதம். கரெக்டாக பூமியில் தான் இருக்குது, ஆனால் எங்கே கனெக்ட் ஆகுறதுன்னு தெரியல. எங்கே கனெக்ட் ஆகுறதுன்னு தெரியல. கர்த்தர் எப்படி திருப்பு முனைகளை பொருளாதாரத்தில் ஏற்படுத்துகிறார்? ஆக்சஸ் த்ரூ ஹிடன் ட்ரெஷர்ஸ். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவர் மட்டும் உங்களை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாருன்னா போதும். பாருங்க, சரியானவைகள் என்ன பண்ணும்? சரியான இடத்துலேருந்து புறப்பட ஆரம்பித்து விடும். அடுத்தது தொழிலிலே திருப்பு முனை. இதுதான் 4 முக்கியமான திருப்பு முனைகள். முதலாவது ஆவிக்குரிய திருப்பு முனை, இரண்டாவது குடும்பத்தின் திருப்பு முனைகள், மூன்றாவது பொருளாதார திருப்பு முனைகள், நான்காவது தொழிலிலே ஒரு பெரிய திருப்பு முனைகள். நான் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் வாய்க்கப்பட வேண்டும். பாருங்க, தொழிலில் இருக்கக்கூடிய பெரிய வெற்றியே என்னன்னா,
நம்ம செய்கிறதை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும், அதை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும், அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God has the capability to turn around your businesses. பாருங்க, கர்த்தர் ஜெபத்தை எல்லா நிலைகளையும் கேட்கிறார். கரெக்டா? பாருங்க, ராஜாக்களை ஆசீர்வதித்த தேவன். ராஜாக்களுடைய வேலை என்ன தெரியுமா? தொழில் வளத்தை பெருக்குவது. ராஜா, நல்ல ராஜான்றது என்னன்னா, தேசத்தில் நல்ல தொழில்கள் என்ன பண்ணும்? பெருக்கப்படும், நிறைவேறும், மக்களுக்கு வேலை கிடைக்கும், பொருளாதாரங்கள் சரியாக சுழற்றப்படும், ஏற்றுமதி இறக்குமதிகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுதான் நல்ல தேசம், நல்ல ராஜா. அப்ப கர்த்தர் ராஜாவோடு இருந்தால் தொழில்கள் வாய்க்கப்படும். இன்னைக்கு நம்ம கூடயும் தேவன் இருக்கும் பொழுது பாருங்க, தொழில்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதை 4க்காக அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாசத்துல ஆவிக்குரிய திருப்பு முனைகள், குடும்ப திருப்பு முனைகள், ஃபைனான்சியல் டர்ன் அரவுண்ட், பொருளாதார திருப்பு முனைகள், அண்ட் தென் தொழிலிலே திருப்பு முனைகள். சரி, இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய 2வது பகுதியை நான் இப்படியாய் நான் பேச விரும்புகிறேன். திருப்பு முனைகளுக்கான திறவுகோல்கள். திருப்பு முனைக்கான திறவுகோல்கள். இன்னைக்கு வேதத்தில் நிறைய பேர் என்னன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே பாதி பிரசங்கத்தை கேட்டு எந்திரிச்சு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? போயிடுறாங்க. அதனால தான் ஒரு முழுமையான பாடத்திட்டத்தை எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும், கேட்கணும், அதை அபியாசப்படுத்த வேண்டும். தேவன் இதையெல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர். அப்புறம் ஏன் பாஸ்டர் எனக்கு நடக்க மாட்டுது? உங்களுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டான், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். சரி, இப்போ இதில் இருக்க ஒரு சின்ன கோட்பாடுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பூமி தன் விளைவை கொடுப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எப்படி தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரோ அப்படி தேவனும் இந்த பூமி விளைவை கொடுப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் ஏன் விளைய மாட்டுதுன்னா, நீங்கள் விதைக்காத பொழுது அது விளைவதில்லை. அப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கோட்பாடு என்னன்னா, தேவன் இவைகளெல்லாம் செய்ய ஆயத்தமாக இருந்தாலும் நான் சரியாய் சீர்பொருந்தக்கூடிய வேலைகளை ஒழுங்காய் செய்யாவிட்டால் அதனுடைய பலன்களை என்னால் பார்க்க முடியாது. Even though God is a God of turnaround, it has to be put in action. இல்லாவிட்டால் ஒரு சரியான ஆங்கில வார்த்தை என்னவென்றால், it has to be activated. தேவனை செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக பேருக்கு இதெல்லாம் புரியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தரை போய் நம்ம செயல்படுத்தணுமா? எஸ், வேதம் சொல்லுகிறது, நீ விதைச்சனா பூமியிலிருந்து என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். அப்ப நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு தேவன் பலன்களை என்ன பண்ணுகிறார்? தருகிறார். இப்போ நிறைய விஷயங்கள் என்னன்னா, இந்த லெத்தார்ஜிக் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைலு, நான் எதையும் செய்ய வேண்டாம், நீங்கள் தேவன் செய்ய வேண்டிய எதையும் நீங்கள் செய்ய வேணாம். எப்படி? தேவன் செய்ய வேண்டிய வேலை எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். செங்கடலை போய் நீங்கள் பிறக்க வேணாம், அதெல்லாம் அவர் பிறந்துடுவார். ஆனால் நடுவில் நடந்து நீங்கள் தான் போகணும். ஏன்னா இந்த காட்மேன் பார்ட்னர்ஷிப் சரியாய் புரிந்து கொள்ளப்படாத பொழுது தேவனும் அவமானப்படுத்தப்படுகிறார், மனிதனும் தனக்கு வைத்திருந்த நிலையை அவன் அடையாமல் போய் விடுகிறான். அதுக்காக இந்த வசனத்தை சொன்ன பாருங்க, வாட் அ மேன் சோ, மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். அப்படின்னா பூமி பலன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம் என்பது அவைகளை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பாருங்க, இந்த காலகட்டங்களில் நெல் பயிர் போடணும்னா அதை போடுறாங்க, போட்டுட்டு கர்த்தாவே இது எப்படியாவது மாம்பழமா மாறிடணும்னு ஜெபம் பண்றது இல்லை. ஏன்னா இது என்ன விதைக்கிறானோ அதுதான் என்ன பண்ணுகிறது? பலனாய் மாறுகிறது. இன்னைக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில் சொல்றாரு, யூ கேன் ஆக்டிவேட் த டிவைன் டர்ன் அரவுண்ட் காட்ஸ் இன் யோர் லைஃப். இந்த திருப்பு முனைகளை ஏற்படுத்துகிற தேவனை நீங்கள் செயல்படுத்த முடியும். இந்த செயல்படுத்த திட்டங்களை தான் சில திறவுகோல்களை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். முதலாவது, ஓகே, பாருங்க, ஏன் தேவன் திறவுகோல்களை தருகிறார் என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, இது மனிதனுடைய முயற்சிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். God wants these things to be under man control. ஏன் திறவுகோல்களை கொடுக்கிறார்னா, உனக்கு விருப்பம் இருந்தால் திறந்துக்கோ, எப்படி வேணும்னா என்ன பண்ணிக்கோ
திறந்துக்கோ. நானா எல்லாத்தையும் திறந்து வச்சு என்ன பண்றது இல்லை, செய்யறது இல்லை. நீங்க திருப்பு முனை எனக்கு வேணும், இல்லை பாஸ்டர் நான் இப்படியே இருந்துட போறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாவியை வாங்கி வீட்டில் எங்கே பண்ணு பத்திரமா வச்சுக்கணும், இல்லை தொலைச்சிடணும், அவ்வளோதான். இஃப் யூ ரியலி வாண்ட் தட் யூ கேன் ஆக்சஸ் இட். பாருங்க, பிரசங்கமே அப்படிதான். அதை நம்ம சொல்றோம், அதை விசுவாசத்துடன் கேட்டு அதை செயல்படுத்துகிறவர் அவன் மிகுதியான பலன்களை பார்க்கிறான். திருப்பு முனைகளை உண்டாக்கக்கூடிய சில திறவுகோல்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் சில பேருடைய வாழ்க்கை மாற்றுவது, அது எவ்வளோதான் மற்றவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு தான் பலன் உண்டாகிறது. அதனால தான் சில ஜெபங்கள்லாம் சொல்லுவாங்க, இவன் எப்படியாவது மாறிடணும், இவன் எப்படியாவது படிச்சிடணும். ஓகே, நம்ம உதவிக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறோம் அவன் தான். ஆமாம், அவன் தான் உட்காந்து என்ன பண்ணணும், படிக்கணும். திறவுகோல்கள் அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே டிஜிஎஸ் தான். நான் சொன்னேன், ரொம்ப நல்லது பிரதர், ஆனால் அப்போ கூட என் திருமணம் பிரச்சனையாயிடுச்சு. அதை நீ தான் பார்த்துக்கணும். அவர் திருமணம் பண்ணி வச்சுட்டு அவர் வேலையை பார்க்க அவர் போயிடுவார். ஆமாம், இப்போ திருமணத்தை இந்த மனைவி எப்படிப்பட்டவங்கன்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கே எப்படியும் ஒரு 2-3 வருஷம் ஆகும். சிலலாம் 40 வருஷம் ஆகி இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறான். அதுவே கொஞ்ச நாள் ஆகும். மனைவிகளுக்கும் அப்படி தான். இந்த ஆள் எப்படிப்பட்டவர், எப்படி இந்த ஆளுக்கு மூளை எப்போ எப்படி வேலை செய்யும், அது திடீர்னு இப்படி பாயுது, திடீர்னு அப்படி பாயுது, இது பாயுமா பாயாதா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி முடிக்கிறதுக்கே எப்படி 2-3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வாழலாமா வேணாமன்ற ஒரு முடிவுக்கு என்ன பண்ண முடியும், வர முடியும். அதுக்குள்ளே உலகமே நம்மளை சேர்ந்து பிரியாத அளவு மாற்றிடும். அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாமே நீங்கள் எதையாவது முயற்சி செய்யும் பொழுது அது என்ன பண்ணப்படுகிறது, வாய்க்கிறது. தொழில் கூட அப்படி தான் பாருங்க. திறந்த உடனே எல்லாரும் நம்ம கடைக்கு வரணுமா, என்ன கட்டாயம் இருக்குது? நீங்கள் சரியான வேலையை செய்கிறீங்கன்னா உங்களை தேடி ஜனங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அதுவும் வர்றவன்ட்டெல்லாம் கொஞ்சமாவது அவன் வீட்டுக்கு பயப்படாமல் திரும்பி போகிற அளவு உங்கள் மூஞ்ச வச்சுக்கணும். சில தொழில் முனைவர்கள்ட்டெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் போய் நம்ம டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கோர முகத்தை பார்த்துட்டு வந்தேன். அவங்ககிட்டலாம் நீங்கள் பிஸ்னஸே வளராது பாருங்க. அதுக்கு சில இயல்பான முக பாவனைகள் தேவைப்படுகிறது. கர்த்தர் பார்த்துப்பாரு பிரதர், மூஞ்ச நீ தான் பார்த்துக்கணும். அவர் வேற மேபி எல்லாம் மற்றதெல்லாம் பார்த்துப்பாரு. சிலர்கிட்டலாம் போய் நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கே வர முடியாது. ஏன்னா பேசி 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 நம்ம டைமெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அவங்க கடைக்கு மறுபடியும் போக மாட்டாங்க. போனோமா வேலை முடிஞ்சிச்சா அவனை அனுப்பிச்சி வைக்கணும் சமாதானமாக. எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு தான் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். அது மாதிரி சில திறவுகோல்களை இன்றைக்கு நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது திறவுகோல், நீங்கள் தேவனுக்கு நண்பனாய் மாறுங்கள். Become a friend of God. இந்த ஒரு ஃபேமஸான சாங் இருக்குது, நான் தேவனின் நண்பன். அதை பாடிட்டு நம்ம நண்பனாயிட்டோம் நம்புகிறது. அது ஒரு மாயையான ஒரு விஷயம். பாருங்க, நீங்கள் பிள்ளையா மாறுறீங்க. நீங்க எப்படி பாடுறீங்க? அதனால தான் நான் இந்த வார்த்தையை சரியாய் தேர்ந்தெடுத்து சொல்றேன் பாருங்க. Become a friend of God. தேவனின் நண்பனாய் மாறுங்கள். நீங்க பிள்ளையாய் மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் நீங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிடுறீங்க, வந்து விடுகிறீர்கள். You are translated from the kingdom of darkness into the marvelous sonship. நீங்கள் பிள்ளையாய் மாறிட்டீங்க. ஆனால் நண்பனாய் மாறுவது என்பது அது அடுத்த படி. அதற்கு ஆதாரமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 23. தேவனின் நண்பனாய் மாறுங்கள். ஓகே, தேவனின் நண்பனாய் மாறுங்கள். ஓகே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்டான். அவன் எப்படி எண்ணப்பட்டான்? தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்டான். ஏன் அவன் சிநேகிதனாக எண்ணப்பட்டான் என்று சொன்னால், அவன் விசுவாசத்திலே கீழ்ப்படிக்கூடியவனாய் இருந்தான். He was a man who was full of faith and obedience.
ஒருவன் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் அவன் சரியாய் நடக்கும் பொழுதுதான் அவன் நண்பனாய் மாறுகிறான். நீங்க பிள்ளையா மாறிட்டீங்க, அது பிறப்பு உரிமை. அதுக்கு ஆங்கிலத்தில் இறையியலுடைய வார்த்தை என்னன்னா ontological relationship. You are born as a son, but to be a friend takes faith and obedience. நீங்கள் பிள்ளையாக மாறுவது என்பது அது க்ஷணப்பொழுதிலே தேவன் கொடுக்கிற இரக்கத்தின் அடிப்படையில் அது உண்டாகிறது. ஆனால் ஒருவன் விசுவாசத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவன் பிள்ளையாக மாறுவது மட்டுமல்ல, அவன் நண்பனாக மாறுகிறான். இட்ஸ் another level of relationship. What you and I need is friendship. ஆபிரகாம் தேவனின் நண்பனாய் இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட வந்து பேசுறாரா? நம்ம தேவனோடு கூட பேசக்கூடிய அந்த ஒரு ஆழமான ஐக்கியம் உண்டாய் இருக்கிறதா? வேதாகமம் நமக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிறது. Be a friend of God. Be a friend of God. நீங்கள் விசுவாசிக்கவும் செய்யணும், என்ன பண்ணணும்? கீழ்ப்படியவும் செய்ய வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், அவன் தேவனின் நண்பனாய் மாறினான். பைபிளில் நிறைய பேருக்கு அந்த பட்டம் கொடுக்கவே படவில்லை. Many people don't have that label. கரெக்டா? தேவனின் சிநேகிதன் என்று அழைக்கப்படவே இல்லை. தேவனுடைய பிள்ளை என்று நாம் எல்லாரும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே கடந்து சென்று நண்பர்களாய் மாறி இருக்கிறோமா? பாருங்க, இயேசு கானா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் உண்டாயிருக்குது. அதனால தான் அங்கே ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுகிறது. When God is your friend, He brings transformation and turnarounds. நீ நிறைய பேர் தேவனோடு நண்பர்களாக இல்லை. பாருங்க, நண்பர்களாக இருப்பதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யார் தெரியுமா? ஈனாக்கு. He walked with God. ஈனாக்கு யார் கூட இருந்தான்? தேவனோடு கூட நடந்தான், சஞ்சரித்தான். He walked with God. நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, கூடி கூடி பேசினே இருப்பாங்க. எப்பயாவது பேசுகிறவன் பேர் என்னன்னா அவனை தெரியும். எப்படி? அவனை தெரியுங்க, அவ்வளோதான். பட் ஃப்ரெண்ட் மீன்ஸ் ஒன் ஹூ டெய்லி கம்யூனிகேட்ஸ். அவங்க கூட பேசிகிட்டே இருப்பீங்க. பாருங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, உங்களுக்கு மன அமைதி உண்டாகும். தெரியுமா உங்களுக்கு? சில பேர் கூட பேசுனீங்கன்னா அதெல்லாம் உண்டாகாது. அப்பயே நம்ம சொல்லிடலாம், இவெல்லாம் என்ன கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுனீங்கன்னா நல்ல விதமான சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீர்கள். நான் சொல்கிறேன், அருமையான தேவன் நம்மளுக்கு நண்பராக இருக்க விரும்புகிறார். Do you have God as your friend? இன்னைக்கு நிறைய பேர் பூமியில் என்னன்னா they have replaced human relationship instead of God. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் என் நண்பர், அவர் என் நண்பர். அதெல்லாம் நண்பர்கள் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நண்பன் யாராக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நண்பராக இருக்க வேண்டும். God wants to be your friend of your life. இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு முயற்சி செய்கிறோம்? பாருங்கள், நண்பர்கள் எப்பயுமே பாருங்கள் இன்னொருத்தரை காயப்பட விடாமல் பார்த்துப்பாங்க. அதுதான் மெயின் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் நண்பர்கிட்ட போய் நிறைய மனம் திறந்து பேசுவீங்க. அப்பா அம்மாட்ட பேச முடியாதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நண்பர்கள்ட்ட பேசுவீங்க. ஏன்னா அவங்க காயப்படுத்துவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாதவர்கள். இன்னைக்கு நம்ம அப்படி பழகிட்டு இருக்கோமா தேவன்ட்ட? நம்ம தேவனை காயப்படுத்தாமல் இருக்கிறோமா? கர்த்தாவே, உமக்கு பிடிக்காத நான் என்ன பண்ண மாட்டேன்பா, செய்ய மாட்டேன். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காத நம்ம நிறைய பூமியில் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஏன்னா அது அஃபெண்ட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் இஸ் பீங் ஒபீடியன்ட் டு காட். தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிதல் உள்ளவராயிருங்க. இரண்டாவது, த செகண்ட் கீ டு கிரேட் டர்ன் அரவுண்ட்ஸ் இஸ் ஜெனிவின் ரிப்பென்டன்ஸ். ஒரு முழுமையான மனம் திரும்புதல். ஒரு முழுமையான மனம் திரும்புதல். இதை நம்ம ரொம்ப ஆசைப்படணும் லைஃப்பில். கர்த்தாவே, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். அதே வசனம் தான் முதல்ல வாசித்தது தான் அப்போஸ்தலர் 3:19 நீங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணுங்க, குணப்படுங்கள். நம்மக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ மனம் திரும்புதல் இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம திருப்பு முனைகளை சந்திப்போம். என்னுடைய லைஃப்பில் டேர்ன் அரவுண்டே வரமாட்டுதுன்னா அப்போ அவ்வளோ கம்மியாக இருக்குது மனம் திரும்புதல். நம்ம என்ன சொல்கிறோன்னா, கர்த்தருக்கு நேரம் வரல போல, நீ மனம் திரும்புகிற நேரம் தான் சரியான நேரம். ஆமாம், நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்குது. ஆமாம்,
பாஸ்டர் அருமையான பாயிண்ட் சொல்கிறார் பாருங்க. இளைய குமாரனுக்கு நல்ல நேரம் எதுன்னா, அவன் மனம் திரும்பி வீட்டுக்கு வர நேரம் நல்ல நேரம். அவன் டைம் பார்த்து 7 to 8:30 கரெக்டாக. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இன்றைக்கி அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. நீங்கள் எப்போ மலம் திரும்புறீங்களோ அதுதான் தேவ நேரம். when you are ready. நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சதும் சரி, நம்முடைய ஆத்துமாவுக்கு பெரிய இளைப்பாறுதல் எது தெரியுமா? நீங்கள் வீடு வாங்குறது, காரு வாங்குறதெல்லாம் கிடையாது, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கூட கிடையாது. ஆத்துமாவுக்கு பெரிய இளைப்பாறுதல் நீங்கள் மனம் திரும்புவது மூலம். God, I surrender my life. கர்த்தாவே, என் வாழ்க்கையை உம்முடைய கருத்தில் என்ன பண்ணுறேன், நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் சொன்னார், nothing in this world that I cannot give to my God. என் தேவனுக்கு என்னால் கொடுக்க முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிய பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் சொன்னார், இன்னைக்கு கர்த்தர் என்னை மைக்க வச்சுட்டு நீ பிரசங்கம் பண்ணாதன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு. அதெல்லாம் யோசித்தே பார்க்க முடியாது. நம்ம எத்தனை பேர் அப்படிலாம் ரெடியாக இருக்கிறோம்? கர்த்தர் சொல்கிறார், இன்னொரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, கர்த்தர் நீ யார் மூஞ்சி 30 நாள் பார்க்கக்கூடாதுன்ட்டாராம். பாருங்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய கோட்பாடுலேயே ரொம்ப கஷ்டமான கோட்பாடுகள். 30 நாள் சாப்பிடாமல் இருந்தா கூட இருந்துருவான், 30 நாள் யாரையும் பார்க்காம இருந்தா கஷ்டம். அவரே சொல்கிறார், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு உண்மையான மனம் திரும்புதலை எனக்குள்ளா ஏற்படுத்தி சென்றார். இட் brought a genuine repentance in my life. பாருங்க, இந்த பூமியில சாதிக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையின் பின்னணியிலையும் போய் நின்று கேட்டு பாருங்க, அவருடைய மனம் திரும்புதல் தான் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட ஏன் பெரிய பெரிய திருப்பு முனையெல்லாம் வரமாட்டுது? பெரிய பெரிய பிரசங்கியார்ட்ட ஜோம் பண்ணிட்டோம். பெரிய பெரிய பிரசங்கியார் தலையில கை வச்சுட்டாரு, என்னெல்லாம் ஊத்திட்டாரு. எப்படி? ஆமா, தள்ளியும் விட்டுட்டாராம். இது நான் சொல்லலை, இது போதகருடைய ஸ்டேட்மெண்ட். எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் வரமாட்டுது? மனம் திரும்பி என்ன பண்ணுங்க, குணப்படுங்க. சரி, மூன்றாவது அந்த இடத்துக்கு போவோம் பாருங்க. மூன்றாவது காரியம், பழைய வழிகளிலிருந்து உங்களை விலக்கி கொள்ளுங்கள். டிஸ்கனெக்ட் ஃப்ரம் ஓல்டு வேஸ். நீங்க திருப்பு முனையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பழைய நிலைகளிலிருந்து என்ன பண்ணணும், உங்களை திருப்பிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னோடு கூட எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல். அப்படின்னா இப்ப இந்த முடிவை நம்ம தான் எடுக்கணும். நான் இனிமேல் இப்படிப்பட்ட பழைய வழிகளிலே நான் என்ன பண்ண மாட்டேன், பிரயாணம் பண்ண மாட்டேன். when you disconnect from old ways, it's an authorization for God to be activated in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அசைவாடுவதற்கான அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுக்கிறீர்கள். பாருங்க, சில உறவுகள் எல்லாம் நீங்க என்னைக்கு சந்திக்க மாட்டேன்னு முடிவு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு புதிய துவக்கங்கள் உண்டாகும். பாருங்க, சில ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சோ பாய்சனஸ். இந்த பூமியிலே உறவுகள் தான் மிக மிக வன்மையான விஷங்களை கக்கி கொண்டிருக்கிறது. ஆமா, ஏவாளுக்கு அந்த பாம்போட பேச்சு, அதுதான் பிரச்சனை. Some relationships are too dangerous. ஆனால் நீங்கள் ஐயோ அவங்க நான் இல்லைன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும், அவங்க இருப்பாங்கன்னா நீ இருக்க மாட்ட. There are many people who have lost their great destinies. பெரிய பெரிய தெய்வீக துவக்கங்களையும் தோற்றங்களையும் தோற்று போனவர்களாய் மாறி இருக்கிறார்கள். Because they have not left the old ways of life. என்னுடைய லைஃப்பில் பாருங்கள், ஒரு முறை நான் நல்ல ஒரு சர்ச்சில் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஃபோன் நம்பரை உன் ஃபோன்லேருந்து டிலீட் பண்ணு. நான் கேட்டேன், நான் அவங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு. கர்த்தர் சொன்னார் டிலீட் பண்ணுன்னு. பாருங்கள், நான் எடுத்து ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணி தான் வர்ஷிப்பே பண்ணேன். ஏன்னா
Some of the old things will never help you to have a new beginning. சில பழைய தொடர்புகளும் பழைய துவக்கங்களும் பழைய அணுகுமுறைகளும் உங்களை புதிய நிலைகளுக்கு மாற்றாது. அதுக்கு பேர் தான் புத்தி தெளிதல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது? புத்தி தெளிதல். நீங்கள் சில பேர்கிட்ட பேசுங்க, குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாகும், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். certain patterns உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சிலரோடு நீங்கள் பேசுனீங்கன்னா அது வரைக்கும் அமைதியாக இருந்த உங்களுடைய மனநிலையெல்லாம் பயங்கர கொந்தளிப்பாக மாறிடும். அப்போ தேவன் அடையாளப்படுத்துகிறார், இதெல்லாம் பழைய மெத்தடு, இதில் நீ என்ன பண்ணாத, ஃப்ளோ ஆகாத. கெட் அவே ஃப்ரம் ஓல்டு வேஸ், டிஸ்கனெக்ட் யுவர் செல்ஃப். பாருங்க, பிசாசுக்கு வலிமை எங்கே இருக்குதுன்னா அந்த பழைய திட்டங்களிலே நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளும் பொழுதுதான். நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, பெரிய பெரிய திருப்பு முனைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான்காவதான திறவுகோல், உங்களுடைய தலைமுறை சாபங்களிலிருந்து விடுதலையாக ஜெபம் பண்ணுங்கள். Pray from generational curses. ஓகே, இதை ஏன் நான் இந்த லிஸ்ட்டில் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, சில காரியங்கள்லாம் பாருங்கள் உங்களை மீறி நடந்துட்டு இருக்கோம். ஹவு டு ஃபைண்ட் ஏ ஜெனரேஷன் கர்ஸ். நான் தேவ பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், உங்களை மீறி ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆவிகளுடைய அட்டாச்மெண்ட் இருக்குது. There are some spirits that is working beyond your own capabilities. அதிகமாக பிசாசு என்ன பண்ணுறான்னா பாருங்க, சிலருக்கு இந்த மனசோர்வுன்னு ஒன்று ஆரம்பித்து வச்சுருப்பான். அது அவங்க அப்பா அம்மாக்குள்ளே இருக்கும், அது பிள்ளைகளுக்கு வரும், அது உங்கள் பிள்ளைகளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம நினைப்போம் இதெல்லாம் சாதாரணம். இல்லை, இது ஒரு ஸ்பிரிட் டிரான்சிஷன். இது ஒரு ஸ்பிரிட்டினுடைய இது ஒரு பெரிய பாடம். ஆனால் இதனுடைய கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஒரு முறை ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான். அப்போ இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, இது யார் செய்த பாவம் என்று கேட்கிறார்கள். இயேசு சொல்ல, நீ தப்பாக யோசிக்கிறேன்னு சொல்ல. அவர் சொன்னார், அது இல்லை, இது வேறன்னு தான் சொல்லிட்டு போனார். அது இல்லைன்னு சொல்லலை. அது என்னல, அது நீ யோசிக்கிறதே தப்புன்னு சொல்லலை, ஆனால் நீ யோசிக்கிற விதமாக இது இல்லைன்றாரு. அவ்வளோதான். அவங்க அப்பா அம்மா செய்த பாவமா? என்னோட யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 5 and 6. நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவைகளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். நீங்க செய்யற சில சம்பவங்கள் இட் ஹாஸ் a generational effect. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நீங்க படிக்கலையா, உங்க பிள்ளைகளுடைய படிப்பு நிலைமை நீங்க என்ன பண்ணிடுவீங்க, பெருசா பாதிச்சு விட்டுறீங்க. இட்ஸ் a generation effect. அதான் பாருங்க, நீங்கள் இந்த நிறைய திருட்டு வேலை ஏமாத்து வேலைலாம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அது சந்ததிகளை பாதிக்கிறது. நம்ம இதெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். பட் ப்ரே தட் யூ மே கெட் அவுட் ஆஃப் ஜெனரேஷன் கர்சஸ். இதுக்கு நான் என்ன பண்ணணும் பாஸ்டர்? முதலாவது இது இருக்குதான்னு நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐடென்டிஃபை தட். கர்த்தர்கிட்ட போய் உட்கார்ந்து கேளுங்க, கர்த்தாவே நான் ஒரு வேலைக்கு போகிறேன், என்னால் மேலே ஏறவே முடியல, எந்த வேலைக்கு போனாலும் சவாலாக இருக்குது. இட்ஸ் கால் லிமிட்டேஷன்ஸ். ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் கடந்து போக முடியாதது. யூ ஹாவ் டு பிரேக் த ஜெனரேஷன் கர்ஸ். பாருங்க, சாபங்களுக்கு எப்போ பலன் வருது தெரியுமா? அதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தால்தான் சாபம் பலிக்கும். அப்போ ஏதோ ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கும். ரத்தம் சிந்துதல் இருக்க குடும்பத்தை பாருங்க, அது பெரிய அழிவை சந்திக்கிறது. சாபம் வேலை செய்யுது. இட்ஸ் ட்ரூ. அது எப்படி அடையாளப்படுத்துறதுன்னா, நீங்கள் நிறைய முயற்சி செய்தும் பலன் ரொம்ப கம்மியாக இருக்குதா, நீங்கள் அநேக காரியங்களை விதைத்தும் அதை அறுக்க முடியலையா, யூ கோ பேக் அண்ட் செக். இதை நிறைய பேர் சொல்லுவதற்கு தயங்குவார்கள். ஏன்னா இதை சொல்லிட்டோன்னா என்னையா நம்ம பழைய மாதிரி ஆயிட்டோம். பழைய மாதிரி ஆகல, நீங்கள் புது சிருஷ்டியாக தான் இருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் முழுமையான விடுதலைக்குள்ளே வராமல் இருக்கிறீர்கள், அவ்வளோதான்.
நீங்க எகிப்தை விட்டு வந்துட்டீங்க, ஆனா கானானுக்குள்ள போகாம இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எகிப்தை விட்டு என்ன பண்ணிட்டீங்க? வந்தாச்சு. ஆனா வனாந்தரத்திலே என்ன பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி கானானுக்குள்ள போயிட்டோம். சில பேர் கானான்ல போயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அங்க ஏத்தியர் எமோரியர் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆமா, அங்கேயும் போய் நீங்க ஜெயிக்க வேண்டிய விடுதலைகள் இருக்குது. ஸோ செக் யுவர் லைஃப். ஏன்னா நம்ம we are the product of ancestors. நாம் நம்முடைய மூதாதையர்களுடைய பிறப்புகள். ஆமா, no man is an island. எந்த ஒரு மனிதனுமே தனி தீவாக இல்லை. அவன் ஒரு தொடர்புடையவனாக இருக்கிறான். சில தாய் தகப்பன்கள் வாசல்களை திறந்து வச்சிருக்கிறாங்க. சில தாத்தா பாட்டிங்க பெரிய பெரிய வாசலை திறந்து வச்சிருக்கிறாங்க. they have opened some of the doors. அதை கண்டுபிடிச்சு அதற்காக நீங்கள் தேவனிடத்தில் இரக்கத்துக்காய் செபியுங்கள். ஹல்லேலூயா. ஐந்தாவது திறவுகோல், கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களை மனதை புதிதாக்குவதில் எப்பொழுதுமே கவனம் உள்ளவர்களாக இருங்க. God works through your mind. If your mind is not renewed, even God cannot do anything. கர்த்தராலே திருப்பு முனையை கொண்டு வர முடியாது. நீங்க பழைய நினைவுகளிலே வாழ ஆரம்பித்தீங்கன்னா உங்களால் புதிய மாற்றங்களை என்ன பண்ண முடியாது, ஏற்படுத்த முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, let word of Christ dwell in you richly. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் அது பலனாய் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேருடைய மைண்ட்ல தேவனுடைய வார்த்தை தங்கி இருக்கிறது? கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா. என்னை வலதுபுறம் இடதுபுறம் எல்லா நிலைகளில் என்ன பண்ணுவார்? கர்த்தர் என்னை பெருக செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னைக்கு மனுஷன் இதெல்லாம் யோசித்து அந்த வார்த்தைகளை நம்ப ஆரம்பிக்கிறானோ அவன் பெரிய பெரிய இளைப்பாறுதலுக்குள்ளாய் கடந்து செல்வது அது ஒரு சுலபமான விஷயமாய் மாறும். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணங்கள் பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியுது. காரணம் என்ன? எண்ணங்கள் மாற்றப்பட முடியவில்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 75, Psalm 75. ஓகே, சங்கீதம் 75, 6, 7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்தும் என்ன பண்ணாது? ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அவர் சொல்றாரு, ஐ கேன் சேஞ்ச் திங்ஸ் அரவுண்ட். உயர்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க. கர்த்தாவே இவர் உயர்த்த போறார், அவர் உயர்த்த போறார், அவரெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தலாம். ஆனால் உயர்த்துதல் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ரினியூ யுவர் மைண்ட். இந்த 5 திறவுகோல்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். முதலாவது, பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். தேவனின் நண்பனாக இருங்கள். கர்த்தர் எனக்கு தெரியும்னு சொல்லாத, கர்த்தர் என் நண்பன்னு சொல்ல ஆரம்பிங்க. அந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் விசுவாசத்தில் தலை தோங்குகிறோமா? இரண்டாவது, மனம் திரும்பி குணப்படுங்கள். ஹல்லேலூயா. ஹாவ் எ ஜெனுவின் ரிப்பெண்டன்ஸ். மூன்றாவது, பழைய வழிகளிலிருந்து உங்களை என்ன பண்ணுங்க? விலக்கி கொள்ளுங்கள். நான்காவது, தலைமுறை சாபங்களிலிருந்து விடுதலையாக முடியாது செபியுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல பாருங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லை. இருந்தால் சரியாயிடும், இல்லைன்னா விடுங்களேன். என்ன உங்களுக்கு கவலை? எப்படி? இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இது இருந்து தான் ஆகணுன்ற கட்டாயமும் கிடையாது. ஆனால் என்னுடைய அறிவு, என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்கிறேன் பாருங்க, நிறைய பேருக்கு தலைமுறையின் சாபங்கள் அவர்களை தடுத்து நிப்பாட்டுகிறது. That's why we need bondage breaking. இந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு நாம் கடந்து செல்வது அவசியமாக இருக்கிறது. அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததிகளுக்கே ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் எந்த தடையை உடைக்கிறீங்களோ உங்கள் சந்ததி அதுக்குள்ளே ஈஸியாக கடந்து போயிடும். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை ஈஸியாக குடியேறிட்டான். கரெக்டாக? உங்கள் பிள்ளை என்ன பண்ணுவான்? ஈஸியாக குடியேறிடுவான். அவன் மறுபடியும் அதுக்கு இன்னொரு வீடை என்ன பண்ண வேண்டியதில்லை, கட்ட வேண்டியதில்லை. சப்போஸ் அவனுக்கு கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கட்டிட்டு போட்டோம். ஆனால் இப்போ அவன் சொந்த வீட்டிலே வாழ ஆரம்பிச்சிடுவான். ஸோ யூ பிரிங் ஜெனரேஷன் பிளெஸ்ஸிங். நான்காவது, இந்த மனதை புதிதாக்குவதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதை கர்த்தர்கிட்ட எப்படி கேட்கலான்னா, கர்த்தாவே என் மனது எங்கெங்கெல்லாம் மறுரூபம்னு சொல்லுங்கள். டூ அன் என்கொயரி பேர்.
கேள்வி கேட்குற ஜெபத்தை செய்யுங்க. கர்த்தாவே என் மைண்ட் எங்கெல்லாம் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ஜெபம்லாம் நம்ம ரொம்ப செய்கிறது இல்லை. கர்த்தாவே இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, அதை தான் நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே என் மைண்டு எங்கெல்லாம் என்ன பண்ணணும், மாறணும். ஒரு நல்ல ஆவிக்குரிய திருப்பு முனைகளை தேவன் தருவதற்கு நீங்கள் திறவுகோல்களை சரியாய் பயன்படுத்துங்க. ஒரு 5 காரியங்களை தேவன் ஞாபகப்படுத்து. அப்படியே எழும்பி நிற்போம், கொஞ்ச நேரம் நம்ம தேவனை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக கொஞ்ச நேரம் நாங்கள் உம்மோடு ஜெபிக்க போகிறோம்ப்பா. ஹல்லேலூயா.